இங்க ஒரு பொண்ணு ஒரு டாட்டூ சென்டர்ல டாட்டூ போட்டுட்டு இருக்கா. சோ அப்படி இவ போட்டுட்டு இருக்கும்போது அப்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆர்மிக்கு போனவளோட ஹஸ்பண்ட் இவளை பாக்குறதுக்காக சர்ப்ரைஸா வந்திருக்காரு. சோ அப்படி வந்தவரு அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட சத்தம் போடாதீங்க, கொஞ்ச நேரம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இவர் ஏதோ டாட்டூ போடுற மாதிரி அப்படியே வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன மேடம் ரெடிங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவ என்ன சொல்றானா, ரெடிங்க, என்னோட டார்லிங்கோட பேரை போறதுக்கு நான் அவளா இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றா. எது டார்லிங்கோட பேரா? சரிங்க, உங்களோட டார்லிங்கோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ தன்னை தான் சொல்றான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு கேட்டா அவ என்ன சொல்றானா ராபர்ட் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி இவரோட பேர் ஸ்மித். இதை கேட்டு ஒரு ஷாக் ஆயிட்டு எது ராபர்ட் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஏங்க அந்த பேர்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்புறா. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க அப்படியே குப்பரவே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் டாட்டூ போட்டுக்கிட்டே சரிங்க மேடம், நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நாளா ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்டா அவன் வந்துட்டு 3 வருஷமா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றா. இதை கேட்ட ஒரு கோவத்துல அந்த மிஷினை போட்டு அழுத்த ஆரம்பிச்சிடறாரு. அவ கத்த ஆரம்பிச்சிடா. ஓ சாரி மேடம், இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஸ்பாட், கொஞ்சம் அப்படிதான் வலிக்கும், பொறுத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் சரிங்க மேடம், உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்லைங்க எங்களுக்கு கல்யாணம் ஆல, அவன் ஜஸ்ட் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், எனக்கு ஆல்ரெடி இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்றா. சரிங்க மேடம், அதான் உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, உங்க அந்த ஹஸ்பண்டோட டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்டா டிவோர்ஸ் வாங்கலாங்க, ஆனா என் ஹஸ்பண்ட் ஒரு மிலிட்டரி மேனு, அவன் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் தரமாட்டான் அப்படின்னு மாதிரி சொல்றா. சோ இதெல்லாம் கேட்டு இவர் அப்படியே காண்டாயி ஓ அப்படிங்களா, சரிங்க மேடம் நான் டாட்டோ எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து போக அப்படி வெளியே வந்து பார்த்தா அவளோட அந்த பாய் ஃப்ரெண்ட் இவளை பாக்கிறதுக்காக வந்திருக்கான். இவனை பார்த்தவரு இவனாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிட்டு அந்த ரூமுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறாரு. சோ இப்போ வந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னமா புதுசா இங்கெல்லாம் வர சொல்லியிருக்கு, என்ன மேட்டர் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதுவா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் வர சொன்ன அப்படின்னு போது ஓ அப்படியாமா, ஆனா அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா ஆக்சுவலி வரும்போதே ரிங்கோட வந்திருக்கான். சோ அப்படி வந்தவன் will you marry me அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண இதை பார்த்தவ அப்படி சர்ப்ரைஸ் ஆகி இது டைமண்ட் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஆமாமா டைமண்ட் ரிங் தான் அப்படின்னு சொல்லும்போது ஷோர் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்றா. சோ அப்படி இவ சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா மறைஞ்சிருந்தா இவளோட ஹஸ்பண்ட் வீடியோ கால் பண்றாரு. சோ இப்போ அவரோட காலை பார்த்த இவ்வளவு ஷாக் ஆயிட்டு ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா பெட்ஷீட் தலைவாணியெல்லாம் எடுத்துட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்து ஏதோ வீட்டுல படுத்துருக்க மாதிரி படுத்துக்கிட்டு வீடியோ கால் அட்டன் பண்றா. சோ அப்ப ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கம்மா இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டா பார்த்தா தெரியலைங்க தூங்கிட்டு இருக்கேங்க வீட்டுல அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியாமா, சரிம்மா நான் லீவ் போட்டு உன்னை பாக்குறதுக்கு வரலான்னு இருக்கேன், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா எது வரீங்களா, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நமக்கு வேலை தான் முக்கியம், உங்களோட ஜாப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றா. என்னமா நான் எப்ப கால் பண்ணாலும் இதே சொல்லிட்டு இருக்கேன், என்ன எனக்கு தெரியாம ஏதோ பாய் ஃப்ரெண்ட் ஏதோ வச்சிருக்கேன் அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம், உங்களை தவிர நான் வேற யாராவது லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னடா எல்லாத்தையும் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டோட வராரு. இதை பார்த்தவ ஷாக் ஆயிட்டு உடனே உள்ள ஓடி வந்து எப்பங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. அதுவாமா நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, எப்படிமா எனக்கு தெரியாம 3 வருஷமா ஒரு பாய் ஃப்ரெண்ட் சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறாரு.